ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். இது வரைக்கும் நீங்கள் சென்டம் எடுக்க முடியலையா, அதுக்கான சீக்ரெட் ஐடியாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் என்ன எய்ம் பண்ணுறீங்களோ அந்த மார்க்கை அக்யூரேட்டாக எடுக்கிறதுக்கான பிளானை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த யூனிட் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மார்க்கு ஒரு 5 மார்க் ஒன்று கேட்பாங்க. ஒரு 2 மார்க்கும் ஒரு 5 மார்க்கும் ஒன்று கேட்பாங்க. இந்த 2 மார்க்கும் 5 மார்க்கும் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸைஸ் 1.1ம் இதுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்தும் என்னுடைய ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸில் இருந்தும் தான் உங்களுக்கு அந்த ஒரு 2 மார்க்கும் ஒரு 5 மார்க்கும் எடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு இதில் ஒரு 2 மார்க்கு ஒரு 5 மார்க் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸைஸ் 1.1 அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் இதிலேருந்து உங்களுக்கு ஒரு 1 மார்க் எடுப்பாங்க. இது வந்து உங்களுக்கு க்ரியேட்டிவாகவும் இதே மாடலில் நீங்கள் என்ன பண்ணணும், க்ரியேட்டிவில் ஐடியா பண்ணி போட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2.9 எக்ஸைஸ் 2.9 அது கூட அதனுடைய ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து வரலாம். இல்லைன்னா அதுலேருந்து ஒரு க்ரியேட்டிவாகவும் அதே அந்த மெத்தடில் உங்களுக்கு க்ரியேட்டிவ் கொஷின்ஸும் கேட்கலாம். அப்படின்னா செகண்ட் யூனிட்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 5 மார்க் 2.9 நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு 2 மார்க் எடுத்தாலும் எடுக்கலாம், இல்லைன்னா 5 மார்க் எடுத்தாலும் எடுக்கலாம். நான் இப்போ இதில் 2 மார்க்கே நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுக்க முடியும், 5 மார்க் வந்துன்னா உங்களுக்கு 2 மார்க்லேயே நான் கன்சிடர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரி அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸு அது கூட உங்களுக்கு கிராஃபில் பார்த்தீங்கன்னா 8 மார்க் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸஸ்லேருந்து ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் 2 வருஷமாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. இது நான் உங்களுக்கு ஒரு 2 மார்க் வந்தாலும் வரலாம், இல்லைனா 5 மார்க் வந்தாலும் வரும். நான் இப்போ 5 மார்க்கில் 2 இயர்ஸாகவே 5 மார்க் தான் கொடுத்துட்ருக்காங்க மேட்ரிக்ஸ்லேருந்து. ஸோ அதனால் ஒரு 5 மார்க்கு நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் உங்களுக்கு தேர்ட் யூனிட்லேருந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு கிராஃபும் மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க், மேட்ரிக்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க் 2024 2025 பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸாகவே உங்களுக்கு ஒரு 5 மார்க் கன்ஃபார்ம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னா இதில் வந்து ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக எத்தனை மார்க் நீங்கள் அட்டன் பண்ணலாம், 7 மார்க் அட்டன் பண்ணலாம். ஏன்னா ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் 7 மார்க் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் நான் 2 மார்க் இல்லை 5 மார்க் ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக வரும். பெரும்பாலும் உங்களுக்கு 5 மார்க்ஸ் தான் கேட்டுட்ருக்காங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். 5 மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாகவே உங்களுக்கு மார்க்கு ஆட் ஆகும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 மார்க்கு ஒரு 8 மார்க்கு 5 மார்க்கும் ஒரு 8 மார்க்கு ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கும் 13 மார்க்ஸ் உங்களுக்கு இதிலே கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் 8 மார்க். ஜாமெட்ரி 4th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி கேட்குறாங்க. ஜாமெட்ரி உங்களுக்கு எத்தனை மார்க் வரும், 8 மார்க்குக்கு வரும். ஸோ 4th யூனிட்லேருந்து கன்ஃபார்ம் 8 மார்க். கோஆர்டினேட் ஜாமெட்ரி அதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் அதாவது 5.1 வித் எக்ஸாம்பிள்ஸ் அதிலேருந்து ஒரு 5 மார்க்கு கன்ஃபார்மாக கேட்குறாங்க. 5th யூனிட்டில் 5.1 எக்ஸசைஸு ப்ளஸ் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ஸ் இதிலேருந்து கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்களோ ஒரு 5 மார்க்கு கன்ஃபார்ம் கேட்குறாங்க. ஸோ அப்போ நான் இதிலேருந்து உங்களுக்கு 5 மார்க். நெக்ஸ்ட்டு மென்சுரேஷனில் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷனில் 2 ஷேப்ஸ் அதாவது 2 ஷேப்ஸ் மென்ஷன் பண்ணுற மாதிரி, ஒன்று சிலிண்டர் அதனுடைய டாப் சைடில் ஸ்பியரு அந்த மாதிரி ஷேப் கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா கோனு, இல்லைன்னா அதனுடைய டாப் சைடில் ஸ்பியர் கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு சிலிண்டர் டாப் சைடும் பாட்டம் சைடும் உங்களுக்கு ஒரு 2 கோன்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லையா அந்த டென்ட் மாடல் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி மெத்தடில் இப்படி போட்டு இப்படி கொடுத்துருந்தாலும் கொடுக்கலாம். அதாவது 2 ஷேப், சிலிண்டர் ஷேப் ஒன்று, கோன் ஷேப், இந்த மாதிரி 2 ஷேப்ஸ் மிங்கிள் ஆகி வர மாதிரி கொடுக்குற மாதிரி மெத்தடும், இல்லைன்னா ஃப்ரஸ்டம் இருக்குதுங்க இல்லையா, அந்த மாதிரி மாடல்
ஃபஸ்ட்டு இல்லைனா அந்த 2 ஷேப்ஸ் வர மாதிரி கண்டிப்பாக ஒரு 5 மார்க் இல்லைனா 2 மார்க் ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. 2 மார்க்கு இல்லைனா 5 மார்க் இல்லைனா 5 மார்க் கன்ஃபார்ம் ஒன்று கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ 5 மார்க் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா மென்சுரேஷனில் 5 மார்க். ஸோ இப்போ இதுலேருந்து டோட்டல் கன்சிடர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ஒரு 2 மார்க்கு ஒரு 5 மார்க், ஸோ டோட்டல் வந்து 7 மார்க் கிடைக்கும். நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 5 மார்க்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 2 மார்க்கே கேட்டாங்கன்னா கூட எப்படி கம்மியாக வரும் உங்களுக்கு டோட்டல் எப்படி இருந்தாலும் கன்ஃபார்மாக உங்களுக்கு எத்தனை மார்க் எடுக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து 2 மார்க்கு. அல்ஜீப்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் 8 மார்க் கன்ஃபார்ம் வரும். மேட்ரிக்ஸ்லேருந்து 5 மார்க் ஒன்று கேட்குறாங்க. 2 மார்க்கும் லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு 5 மார்க் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போ இது ஒரு 5 மார்க்கு ஒரு 8 மார்க் ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 13 மார்க்ஸ். ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா கிராஃப் மட்டும் கேட்குறாங்க. அது ஒரு 8 மார்க். கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் 5.1 எக்ஸசைஸில் அதுக்கு முன்னாடி இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 மார்க்கு எவ்ரி இயர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனுடைய டோட்டல் வெறும் 5 மார்க் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். மென்சுரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரஸ்டம் ஷேப்பு இல்லைனாக்கா இந்த மாதிரி 2 ஷேப்ஸ் மிங்கிள் ஆகி வர மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி மெத்தடில் வரக்கூடிய சம்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு சம் கேட்குறாங்க. ஸோ ஒரு 5 மார்க். அது ரெண்டில் அந்த மெத்தட்லேருந்து ஏதாவது கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 20, 30, 40. உங்களுக்கு இது டோட்டல் எவ்வளோ கிடைக்கும்? 40 கிடைக்கும். இதில் நான் இன்னும் 1 மார்க்ஸை நான் இன்னும் மென்ஷன் பண்ணல. 1 மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கிடைக்கும்? எத்தனை மார்க் கேட்டிருக்காங்க? 14. அதில் வந்து ஒரு நீங்கள் 12 இல்லை ஒரு 10 கூட நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 10 நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்க. 10 மார்க்ஸ் தான். அதாவது 14க்கு நீங்கள் 10 மார்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு டோட்டல் இதில் வந்து மற்ற கொஷின்ஸ்லலாம் சேர்த்து எத்தனை மார்க் உங்களுக்கு கிடைக்குது? 40 மார்க்ஸ். இப்போ நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் கன்ஃபார்ம் கிடைக்கும்? 50 மார்க் வந்துன்றது உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு எடுக்க முடியும். அதனால் இந்த எக்ஸசைஸை மட்டும் நான் சொன்ன எக்ஸசைஸை மட்டும் இது வரைக்கும் நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா கூட இந்த எக்ஸசைஸை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே நீங்கள் ஃபுல் மார்க் 50 மார்க் 100% 50 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதிலேருந்து நான் சென்டம் இதுக்கு மேலே நான் எப்படி நான் இன்னும் ஃபுல் மார்க் எடுக்கணும், நெக்ஸ்ட்டு சென்டம் லெவலுக்கு எப்படி நான் வர்றது, இல்லை இன்னும் இதை விட நான் அதிகமாக மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு நான் இன்னும் ஐடியாஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னாக்கா க்ரியேட்டிவ் சம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் யூனிட்டு, செகண்ட் யூனிட்டு, தேர்ட் யூனிட்டு, 5th யூனிட் இந்த மாதிரி யூனிட்ஸ் வந்து தான் கேட்குறாங்க. கம்பல்சரி கண்டிப்பாக உங்களுக்கு செகண்ட் யூனிட்லேருந்து ஒரு க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு க்ரியேட்டிவ் சம்ஸ் கண்டிப்பாக ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு 2 மார்க் இல்லை 5 மார்க் ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம் வரும் உங்களுக்கு. அதனால் செகண்ட் யூனிட்டில் இப்போ நீங்கள் மெத்தட் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. அந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மெத்தட்லேயே நம்பர்ஸை மாற்றி கொடுத்தாங்களா அது எப்படி நம்ம போடுறது அப்படின்ற ஐடியாவில் நீங்கள் க்ரியேட் பண்ணி நல்லா போட்டு பாருங்கள். எக்ஸாமுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிட்டு சென்டர் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஸ்டார் கொடுங்க. இந்த யூனிட்ஸில் உங்களுக்கு எந்த 5 யூனிட்ஸ் போட்டாக்க உங்களுக்கு சென்டம் எடுக்க முடியும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.